பகீரா ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு கன்னடா திரைப்படம். இந்த படத்தோடைய அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இது ஒரு பேன் இண்டியன் படம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இந்த படம் வெளிவந்தப்போ வெறும் கன்னடா வருஷம் மட்டும்தான் வந்துச்சு. வேறு எந்த லாங்குவேஜும் அவங்க தியேட்டருக்கு கொண்டு வரல. என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புனா நம்ம பிரசாந்த் நீல், கேஜிஎஃப், சலார் போன்ற பிரம்மாண்ட படத்தோடைய இயக்குனரான டைரக்டர் பிரசாந்த் நீல் அவருடைய ஸ்டோரி தான் இந்த பகீரா. ஸோ அவருடைய ஸ்டோரின்றதுனால இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சனமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அது ஏன்னு தெரியல. மேபி வேறு யாருன்னா ஒரு பெரிய ஆக்டர் இந்த படத்தில் நடிச்சிருந்தா, நம்ம பிரசாந்திலே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தா இன்னமும் இந்த படம்லாம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த பகீரா படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நைட் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இந்த படத்தை இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதாவது நாளைக்கு தமிழ் அப்படில உங்களுக்காக இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. இது வரைக்கும் இந்த பகீரா படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் உங்கள் லாங்குவேஜ்லேயே வரப்போகுது. நீங்கள் தமிழில் பார்க்கணுன்னா தமிழில் பார்க்கலாம், தெலுங்கில் பார்க்கணுன்னா தெலுங்கில் பார்க்கலாம். நீங்கள் என்ன லாங்குவேஜில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்களோ நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். நானுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.